ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோ டியூட்டோரியலில் நாங்கள் மெக்கானிக் சப்ஜெக்டோட ஒரு முக்கியமான செக்ஷன், அதாவது எண்ணிக்கணியம், காவிக்கணியம் இவற்றோடு சம்பந்தப்பட்ட விலையுள் விசை எவ்வாறு கணிப்பது, இவ்வாறான அனைத்து செக்ஷன்ஸையும் நாங்கள் தெளிவாக விளக்கமாக பார்த்தேன். ஸோ நாங்கள் இந்த வீடியோ டியூட்டோரியலில் இதோடு சம்பந்தப்பட்ட ஒரு சில கொஷின்ஸையும் அந்த கொஷின்ஸை எப்படியும் சார்ட் அவுட் பண்ணியதையும் தெளிவாக பார்க்கும். ஸோ நான் முதலாவது கொஷனாக எடுக்க போகிறது முதலாவது கொஸ்டின், அதாவது 8 நியூட்டன், 6 நியூட்டன் விசைகள் ஒரு புள்ளியில் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக தொழிற்படுகின்றன. விசை இணைகர விதியை பாவித்து படத்தை வரைக. இரண்டாவது, விலையுளின் பருமன் யாது, விலையுளின் திசை யாது. இதுதான் விஷயம். ஸோ நான் படத்தை வரைய போறேன். முதலாவது, ஒரு புள்ளியில ரெண்டு விசைகள் ஒன்றுக்கொண்டு செங்குத்தா தொழிற்படியாகும். 8 நியூட்டன், 6 நியூட்டன் ஒன்றுக்கொண்டு செங்குத்தா தொழிற்படியாகும். விசை இணைகர விதியை பாவித்து படத்தை வரைக. விசை இணைகர விதியின் ஒவ்வொரு விசையிலும் அயல் பக்கங்களை இணைக்கும் போது உருவாகும் இணைகரம். ஸோ அந்த இணைகரத்தின் மூலை விட்டம் விலையுளை தரும். சரி, 6 சொல்லி இருக்கிறோம். ஸோ இந்த விலையுள் 8 நியூட்டன் விசையோடு அமைக்கும் கோணத்தினால் தீட்டான்னு சொல்லி எடுக்கிறோம். ஓகே, இப்ப நான் விசை இணைகர விதியை பாவித்து படத்தை வரைஞ்சிட்டேன். முதலாவது கேள்வி ரெண்டாவது கேள்வி எந்தன்னு சொல்லி கேட்டா, விலையுளின் பருமன் யாது. அவ 6 கேட்டுச்சு. ஈஸி. இது செங்குத்தா ஒன்றுக்கொண்டு செங்குத்தா தாக்கினபடியால இதுவும் செங்குத்தாய் போற இணைகரத்துல. ஸோ இப்ப நாம் இது 8 நியூட்டன், இது 6 நியூட்டன், இதுவும் 6 நியூட்டன். ஓகே, எனக்கு இப்ப 6 தான் கண்டுபிடிச்சோம். ஸோ நான் இந்த முக்கோணிக்கு நான் விசை இணைகர விதியை பைத்தகரஸின் தேற்றத்தை யூஸ் பண்ண போறேன். அதாவது r squared is equal to 8 squared plus 6 squared. Okay, so r squared is equal to 64 plus 36. So r squared is equal to 100. So r is equal to root 100. So r is equal to plus or minus 10. Maxilla plus or minus 10. So விலையில் விசை வந்து ஸோ இந்த இடத்துல +10 தான் எதிர்பார்க்கிறேன். ஓகே, 10 நியூட்டன். அடுத்த கேள்வி என்னன்னு சொல்லி கேட்டா, அதாவது பிளஸ் ஓ மைனஸ் 10. +10 சொன்னா -10 எதிர் திசையில. ஸோ இந்த இடத்துல எங்களுக்கு பருமன் தேவை 10 நியூட்டன். ஸோ நீங்க பிளஸ் எடுத்தா சரி. அடுத்த என்னன்னு சொல்லி கேட்டா, விலையுளின் திசையை காண்க. ஸோ நான் இதை தீட்டான்னு சொல்லி எடுத்துச்சு. 8 நியூட்டன் விசையோடு அமைக்கின்ற திசையை காணணும் நாங்கள் இப்ப. ஸோ உங்களுக்கு எதிர்பக்கம் தெரியும், அயற்பக்கம் தெரியும், செம்பக்கமும் தெரியும். இந்த இடத்துல உங்களுக்கு தேவைன்னு சொன்னா சைன் தீட்டாவை போட்டு எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம்னு சொல்லி போடணும். இல்லாட்டி கொஸ் தீட்டாவை போட்டு அயற்பக்கத்தின் கீழ் செம்பக்கம்னு சொல்லி போடவும் மேலும். டேன் தீட்டாவை போட்டு எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம்னு சொல்லி போடவும் மேலும். ஆனா இந்த இடத்துல பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு சொல்லி கேட்டா, நீங்க டேன் தீட்டாவுக்கு போறதுதான் ஆப்ஷன். ஏன்னு சொல்லி கேட்டா, இந்த ஆர்ட வேல்யூ வந்து நீங்க கண்டுபிடிச்ச வேல்யூ, நான் கண்டுபிடிச்ச வேல்யூ. இன் கேஸ் ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஏதாவது ஒரு இதுல இது வந்து பிழையா இருந்தேன்னு சொல்லி சொன்னா, 10 நியூட்டன் வந்து பிழையா இருந்தேன்னு சொல்லி சொன்னா, உங்களோட அடுத்த கொஸ்டினும் பிழையா போற, அடுத்த கொஸ்டினுக்கு ஆன்சரும் பிழையாக போறேன். ஸோ அதனால பெட்டர் கேள்வியில அவங்களே தந்த வேல்யூ தான் 6ம் 8ம். ஸோ நாங்கள் அதை யூஸ் பண்ணோம். நான் என்கிட்ட 10 யூஸ் பண்ணல. சரியா?
ஸோ tan theta is equal to எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம் 6 கீழ் 8. So that means 3 கீழ் 4. So theta is equal to tan inverse 3/4. Okay, இதுதான் ஆன்சர். இதுக்கு வேல்யூ என்னன்னு சொன்னா ஓகே வேல்யூ போடுங்க. ஓகே, செகண்ட் क्वेश्चन என்னன்னு சொல்லி பார்ப்போம். செகண்ட் क्वेश्चन என்னன்னு சொல்லி கேட்டா, ஒரு புள்ளியில் தொழிற்படும் P, Q ஆகிய இரு விசைகளின் உயர் விலையுள் 14 நியூட்டன், இழிவு விலையுள் 2 நியூட்டன். P, Q யாது? இவ்விரு விசைகளும் ஒன்றுக்கொண்டு செங்குத்தாக தொழிற்பட்டால் விலையுளின் பருமன் திசை யாது? இந்த இடத்துல முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொல்லி கேட்டா, உயர் விலையுள் இழிவு விலையுள். ஸோ ஒரு புள்ளியில 2 விசைகள் தொழிற்படும் பொழுது அவற்றின் விலையுள் உயர்வாகி எப்பன்னு சொல்லி கேட்டா அந்த 2 விசைகளையும் கூட்டுத்தொகை. அதே நேரம் விலையுள் வந்து இழிவாகிய அந்த 2 விசைகளையும் ஒன்றிலிருந்து ஒன்றை கழிச்சும் போது சொல்லி தான் வர. சரியோ, பார்ப்போம். P, Qன்னு சொல்லி 2 விசை, அந்த 2 விசைகளையும் விலையுள் வந்து உயர்வாகிய 14 நியூட்டன். P, Q 2 விசைகள், அந்த 2 விசைகளையும் இழிவு விலையுள் 2 நியூட்டன். இந்த இடத்துல எனக்கு P, Q இதுல எது பெரியதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியா. ஸோ நான் எஸ்யூம் பண்ணிய P வந்து Qவை விட பெரியதுன்னு சொல்லி எஸ்யூம் பண்ணி P மைனஸ் Q இஸ் ஈக்குவல் டு 2 நியூட்டன். இது MCQல செய்த ஒரு கொஸ்டினாக இருந்துன்னு சொன்னா இந்த ஸ்டெப் ஓகே. இதுவே நீங்க ஒரு ஸ்ட்ரக்சர்லயோ அல்லது எஸ்ஏலையோ இது மாதிரியான ஒரு கொஸ்டின் வந்து அங்க எஸ்ஏலையோ ஸ்ட்ரக்சர்லயோ நீங்க செய்ததாக இருந்துன்னு சொன்னா பெட்டர் நீங்க P பெரிது Q என்று சொல்லி எஸ்யூம் பண்ணியதை மேல நோட் டவுன் பண்ணிட்டேன்னு சொல்லி சொன்னா அது மிச்சம் நல்ல. ஏன்னா திருத்தியவருக்கு இந்த ஸ்டூடெண்ட் வந்து கொஞ்சம் அட்வான்ஸான ஸ்டூடெண்ட்னு சொல்லி ஒரு ஃபீல் உண்டுவார் என்று சொல்லி கேட்டால் இந்த எசம்ஷன் உண்டு நாங்கள் மேல் எடுத்து படியாது. ஸோ இதுலேருந்து ஒன்றிலிருந்து ஒன்றை கழிச்சுன்னு சொன்னால் 2P is equal to 16. So P is equal to 8 Newton. அதே நேரம் இந்த 8 கொண்டு நீங்க நாங்க போட்டுன்னு சொல்லிச்சோம்னா Q is equal to 14 minus 8. So 6 Newton. அப்பண்டா P is equal to 8 Newton. Q is equal to 6 Newton. அடுத்து இந்த இரு விசைகளும் ஒன்றுக்கொண்டு செங்குத்தாக தொழிற்பட்டால் விலையுளின் பருமன் திசை யாது? ஸோ ஒன்றுக்கொண்டு செங்குத்தாக தொழிற்பட்டால் ஸோ P Q ஒன்றுக்கொண்டு செங்குத்து. So P is equal to 8 Newton, Q is equal to 6 Newton. Okay. ஒன்றுக்கொண்டு செங்குத்தாக தொழிற்பட்டுன்னு சொன்னா விலையுள் விசையின் பருமன் திசையை காண்பேன்னு சொல்லிச்சு. விலையில் 8 நியூட்டன் அமைச்சிய கோணத்தை நான் டீட்டான்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நான் விசை இணைகர விதியை நான் யூஸ் பண்ண போறல. நான் லாஸ்ட் டியூட்டோரியலில் எக்ஸ்பிளைன் பண்ணின அந்த ஸ்டைலை தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ அந்த அடிப்படையில் இந்த சைடுக்கு நாங்கள் சமநிலைப்படுத்தினு சொல்லிச்சோன்னா R cos theta is equal to 8. மேலுக்கு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா R sin theta is equal to 6. ஓகே, இந்த ரெண்டையும் ஒன்றிலிருந்து ஒன்றை வகுத்துன்னு சொல்லிச்சோன்னால் சைனின் கீழ் கொஸ் sin theta in kil cos theta is equal to 6 in kil 8. So tan theta is equal to 3/4. இப்போ நாங்கள் tan theta கண்டுபிடிச்சிட்டு படியால உங்களுக்கு இந்த முக்கோணில் அப்ளை பண்ணவும் மேலும் இல்லாட்டி முக்கோணியை வேற எழுதவும் மேலும்.
இந்த முக்கோணி தான் இங்கே வரைஞ்சிச்சா, இது வந்து 8, இது வந்து 6, தீட்டா 6/8, இது r. ஸோ உங்களுக்கு ஆரை கேட்டுச்சு. உங்களுக்கு பைத்தகரசின் தேற்றத்தை யூஸ் பண்ண மேலும் அப்படி இல்லைன்னு சொன்னால் sin θ இங்கில் cos θ இல்லாட்டி sin θ இங்கில் sin θ is equal to எதிர்பக்கத்திங்கில் செம்பக்கம் அதை யூஸ் பண்ண மேலும். ஸோ r squared is equal to 6 squared plus 8 squared. That means 100. So r is equal to root 100. That means 10 Newton. திசையையும் கண்டாச்சு. theta is equal to tan inverse 3/4. சரியானே? ஸோ திசையையும் கண்டாச்சு, விலையில் விசையின் பருமனையும் கண்டாச்சு. ஸோ விலையில் விசையின் பருமன் 10 நியூட்டன், விலையில் விசை பி என்ற விசை நமக்கும் கோணம் வந்து 3/4. ஓகே, அடுத்ததான் நாங்கள் மூணாவது கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்க்கோம். மூணாவது கொஸ்டின் என்னன்னு சொல்லி கேட்டால், ஒரு புள்ளியில் 5 நியூட்டன் 10 நியூட்டன் ஆகிய விசைகள் தொழிற்படுகின்றன. 5 நியூட்டன் விசையை 3 மடங்காக அதிகரித்து 10 நியூட்டன் விசையுடன் ஒரு விசை F-ஐ கூட்டும் பொழுது விலையின் திசையில் மாற்றம் ஏற்படவில்லை. ஸோ விசை F-இன் பருமனை காண்க. அதாவது எந்த சொல்லி கேட்டால், ஒரு புள்ளியில் 10 நியூட்டன் 5 நியூட்டன் சொல்லி 2 விசை தொழிற்படியாம். ஸோ அந்த 2 விசையின் தொழிற்பட்டு கொண்டு சிலைக்கு அதுக்கு ஒரு விலையில் ஒன்று இருச்சோப்புற. ஸோ அந்த கட்டத்தில் 5 நியூட்டன் விசையை நாங்கள் 3 மடங்காக அதிகரிச்சு, அதே நேரம் 10 நியூட்டன் விசையோடு நாங்கள் எஃப்னு சொல்லி ஒரு விசையையும் கூட்டிய. அப்படி கூட்டினதுக்கு பிறகு வார விலையோட திசையில மாற்றம் ஏற்பட, அந்த விலையுள்ளையும் திசையில மாற்றம் ஏற்பட இல்லையா? ஸோ நான் எனக்கு 2 சந்தர்ப்பம் வரப்ப, முதலாவது சந்தர்ப்பம், 2வது சந்தர்ப்பம். நான் முதலாவது சந்தர்ப்பம் என்னன்னு சொல்லி வரைகிறேன். அதாவது ஒரு புள்ளியில 10 நியூட்டன், அதே நேரம் 5 நியூட்டன் சொல்லி 2 விசைகள் தொழிற்படியாம். ஸோ இந்த ரெண்டுக்கும் ஒரு விலையில் ஒன்று இருச்சு. ஸோ அந்த விலையுல நான் R1 சொல்லி இருக்கேன். சரியோ? R1 சொல்லி இருக்கேன். அந்த விலையில் 10 நியூட்டன் விசையோடு உருவாக்கிய கோணத்தை நான் அல்பான்னு சொல்லி இருக்கேன். இது வந்து சந்தர்ப்பம் 1. ஸோ 2வது சந்தர்ப்பம் என்னன்னு சொல்லி கேட்டா, அதாவது இதே விசைகளுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் ஒன்று வாரன்னு சொல்லி கேட்டால், 5 நியூட்டன் விசை 3 மடங்கால அதிகரிச்சியாம். அப்ப இப்ப 15 நியூட்டன் 10 நியூட்டன் விசையோட எஃப்னு சொல்லி இன்னொரு விசையை கூட்டியாம். இந்த சந்தர்ப்பத்துல இந்த 2 விசைக்கும் ஒரு விலையில் ஒன்று இருச்சு. ஸோ அந்த விலையோட விசையில பருமன்ல எப்படியுமே மாற்றம் ஏற்படிய. முதலாவது வந்து R1 இப்போ வரப்போற விலையுல நான் R2 சொல்லியிருக்கேன். ஆனா கேள்வியில சொல்லிச்சு விலையுலின் திசையில் மாற்றம் ஏற்படவில்லையாம். அப்படின்னா இப்பயும் இது அல்பா தான். விலையுலின் திசையில் மாற்றம் ஏற்படவில்லை, இப்பயும் அப்ப அல்பா தான். அதாவது முதலாவது சந்தர்ப்பத்தில் ஒரு புள்ளியில 10 நியூட்டன் 5 நியூட்டன் 2 விசை தொழிற்படிய. அப்ப அந்த 2 விசைக்கும் ஒரு விலையிலோடு கட்டாயம் இருக்கணும். அதான் R1 சொல்லி எடுத்த அல்பா என்ற கோணத்துல எடுத்த. ஸோ இப்ப அடுத்த சந்தர்ப்பம் என்னன்னு சொல்லி கேட்டா, 5 நியூட்டன் விசையோட 5 நியூட்டன் விசை 3 மடங்கால அதிகரிச்சியாம். 10 நியூட்டன் விசையோட எஃப்னு சொல்லி இன்னொரு விசையை கூட்டியாம். அப்படி கூட்டினதுக்கு பிறகும் வார விலையொலிண்ட திசையில மாற்றம் ஏற்படலையாம், அல்பா மாறலையாம். பருமன் பெருமானம் எப்படியுமே மாறணும் தானே, பருமன் மாறுபடும். ஓகே, இதுக்கு நான் சொன்னேன், நான் இதுக்கு விசை நிகர விதி நான் யூஸ் பண்ண போறல, எவ்வளவு சிம்பிள் ஆயிடுச்சுன்னு சொல்லி பாருவோம். ஸோ நான் இந்த பக்கத்துல ஃபர்ஸ்ட் சந்தர்ப்பத்தை எடுத்து ஈக்குவலைசம் பண்ணியேன். பாருவோம், இந்த திசையில R1 cos alpha, R1 cos alpha is equal to 10. R1 மேலுக்கு பார்க்க போறேன், R1 sin alpha is equal to, நான் இந்த 2 விசைகளுக்கு இடைப்பட்ட கோணத்தை
இது நான் டீட்டான்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த கோணம் மாறணும்னு செல்லல. ஸோ நான் இதையும் டீட்டாண்டே எனக்கு எடுக்கணும். சரியோ, கோணம் மாறணும்னு சொல்லி செல்லல. ஸோ நான் மாறணுமா எடுத்தாலும் சரி, நான் இதை டீட்டான்னு சொல்லி எடுத்துச்சு. சரியோ, மேலில் பாக்கிய ஸோ R1 sin alpha, R1 sin alpha is equal to 5 Newton sin theta, 5 sin theta, 5 cos theta, 5 sin theta மேலுக்கு. ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் இந்த திசையில் என்ன சொல்லி கேட்டால் R2 cos alpha is equal to 10 plus F. மேலுக்கு R2 sin alpha is equal to, and then R2 sin alpha is equal to 15 sin theta. ஓகே, இப்போ நான் என்ன கேட்டால் இந்த கொஸ் அல்ஃபாவும் வெட்டிப்பட்டு போகிறதுக்கு இதையும் ஒன்றோடு பிரிச்சு. சரியோ, இதையும் இதையும் ஒன்றோடு பிரிச்சுன்னா R1 கீழ் R2 is equal to கொஸ் அல்ஃபா வெட்டி பற்றிய ஸோ 10 கீழ் 10 plus F. அதே மாதிரி நான் இதையும் பிரிச்சு கேட்டால் sin alpha வெட்டத்துக்கு ஸோ R1 கீழ் இதையும் ரெண்டாவது பிரிச்சுன்னா R1 கீழ் R2 is equal to sin alpha வெட்டி பற்றிய அதே மாதிரி sin theta வெட்டி பற்றி தெரியாது. ஸோ 5 கீழ் 15, that means 1/3. ஸோ இப்போ இந்த R1 கீழ் R2 நாங்கள் ஈக்குவல் பண்ணிக்கணும்னு சொல்லிச்சோன்னா 10/10 plus F is equal to 1/3. That means 10 plus F is equal to 30, F is equal to 20 Newton. ஸோ இது எவ்வளோ ஈஸியாக நாங்கள் எடுத்து இந்த ஆன்சரை 20 நியூட்டன் சொல்லி. ஸோ இதுக்கு நீங்கள் பாருங்க விசை இணைகர விதியை வரைத, இதுக்கு விசை இல்லாட்டி ஒரே படத்தில் ரெண்டுக்கும் ஒரு விசை இணைகர விதியை வரைஞ்சி அதுக்கு பைத்தகாஸ்ட தேற்றத்தையோ இல்லாட்டி பைத்தகாஸ்ட தேற்றத்தை யூஸ் பண்ணி இந்த கொஸ்டின் எடுக்க சொல்லி எவ்வளோ தேரம் போகும், அதுவும் ஸ்கேடெல்லாம் வர பைத்தகாஸ்ட தேற்றத்துக்கு போக சொல்லி. ஸோ சிம்பிளாக நாங்கள் எடுத்துகிட்டு F is equal to 20 நியூட்டன். ஓகே.